கேரளத்தில் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபலமான ஒரு மதகுருவான சிராஜுதீனின் மனைவி எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல் வீட்டிலேயே பிரசவிக்க முயன்று கொடூரமாக மரணமடைந்தார். இது அவரது 5வது பிரசவமாக இருந்தது. அதிக இரத்தப்போக்கினால் மரணம் ஏற்பட்டதாக போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை தெரிவிக்கிறது. சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் தப்பியிருக்கலாம் என்று போரன்சிக் நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர். யூடியூப் சேனல் மூலம் மத பிரச்சாரங்களும் பிரசங்கங்களும் நடத்தி வந்த சிராஜுதீனின் கட்டளையாலேயே மனைவி வீட்டிலேயே பிரசவிக்க கட்டாயப்படுத்தப்பட்டார். வீட்டிற்கு அருகிலேயே சிறந்த வசதிகள் கொண்ட மருத்துவமனை இருந்தும் மத நம்பிக்கையின் பெயரால் மனைவியை டாக்டரிடம் காட்ட சிராஜுதீன் முன்வரவில்லை. வலியால் துடித்த மனைவி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அழுது கெஞ்சிய போதும் சிராஜுதீன் அனுமதிக்காமல் வீட்டிலேயே பிரசவிக்க வைத்தார் என்பதே அறிக்கை. மனைவியின் மரணத்திற்கு பிறகு இந்த விவகாரத்தை யாருக்கும் தெரிவிக்காமல் பிணத்தை அடக்கம் செய்ய முயற்சி செய்தார். ஒரு வாரத்திற்கு முன்பு கேரளத்தின் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலாகி இருந்தது. ஒரு டஜன் பேர் பெண்களை மேடையில் கொண்டு வருகிறார்கள். சில பெண்கள் கண்களை மூடியவாறு பர்தா அணிந்துள்ளனர். பெரும்பாலானவர்கள் இந்த பர்தாவை அணிந்துள்ளனர். ஒரு உஸ்தாத் அறிவிக்கிறார் ஒவ்வொருவரின் பெயரை அழைத்து. இவர்கள் அனைவரும் வீட்டில் பிரசவித்தவர்கள். அதன் அடிப்படையில் அவர்களை மேடையில் ஏற்றி பாராட்டுகிறார்கள். சோசியல் மீடியாவில் இஸ்லாமிய விசுவாசிகள் மகிழ்ச்சியுடன் கைதட்டி கொண்டாடுகிறார்கள். இதை ஒரு பெரிய நிகழ்வாக மாற்றுகிறார்கள். அந்த வீடியோ பலர் எனக்கு அனுப்பியிருந்தனர். நான் அதை பார்த்தேன். அதன் பிறகு நான் பல மூத்த கைனிகாலஜிஸ்ட் டாக்டர்களிடமும் மற்ற மூத்த மருத்துவர்களிடமும் கேட்டேன், இதை எப்படி மேலும் முன்னெடுத்து செல்ல முடியும் என்றால் இதில் எந்த சிக்கலும் இல்லை. நான் பேசிய 7 அல்லது 8 மூத்த கைனிகாலஜிஸ்டுகள் என்னிடம் சொன்னது இது மிகவும் ஆபத்தானது என்று. பழைய காலத்தில் மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டில் பிரசவித்த முறையைப் போல இப்போது அதேபோல் வீட்டில் பிரசவித்தால் இந்த குழந்தைக்கோ அல்லது தாய்க்கோ மருத்துவரை ஆலோசிக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்து அவர்கள் கர்ப்பம் தாங்கியதிலிருந்து டாக்டரை ஆலோசிக்க வேண்டும். வழக்கமான பரிசோதனை தேவை. இந்த பெண்ணின் கணவர் பாசிட்டிவ் இரத்த வகையை சேர்ந்தவராக இருப்பார். இந்த பெண் நெகட்டிவ் இரத்த வகையை சேர்ந்தவராக இருப்பார். இவை அனைத்தும் சிக்கல்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது மரணத்திற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த பிரசவம் எதுவும் இல்லை. மேலும் சிறிது நேரம் கழித்து இருவரும் குழந்தையும் சிக்கலில் சிக்குவார்கள். தாயும் சிக்கலில் சிக்குவார். இப்படித்தான் 34 வயது அஸ்மா என்ற பெண் 5வது முறையாக வீட்டில் பிரசவித்தார். அவர் கொல்லப்பட்டார். நான் மரணம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. கொல்லப்பட்டார். இரத்தப்போக்கு ஏற்படலாம், கடுமையான இரத்தப்போக்கு ஏற்படலாம். அறுவை சிகிச்சை தேவைப்படும் இடத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இது நமது பழைய வாழ்க்கை முறை அல்ல, இன்றைய வாழ்க்கை முறை. என் பாட்டனார் பாட்டியை பற்றி 8 பிரசவம் என்று மக்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். எல்லாம் வீட்டில். ஆனால் அப்பொழுது உண்ணும் உணவும் வாழ்க்கை முறையும் முற்றிலும் வேறுபட்டிருந்தது. இது வட துருவத்திற்கும் தென் துருவத்திற்கும் உள்ள வித்தியாசம் போன்றது. வாழ்க்கை முறை அப்படி இருந்தது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உண்மையில் கடினமாக உழைப்பவர்கள். அப்படித்தான் வீட்டை நிர்வகித்தார்கள். ஏனென்றால் அப்போது பணம் என்று எதுவும் இல்லை. உண்மையில் கடினமாக உழைத்தால் மட்டுமே வாழ முடியும். அந்த முறையில் இருந்து மாறிவிட்டோம். அதாவது நாம் இப்போது டிஜிட்டல் 21ஆம் நூற்றாண்டில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இருக்கிறோம். அங்கு மனைவியும் கணவனும் பழையபடி உடலுறவில் ஈடுபடுகிறார்கள். குழந்தைகள் பிறக்கிறார்கள். அதேபோல் 5 பிரசவம் என்று சொல்வது நீங்கள் சொல்வது எளிதானது அல்ல. இவை அனைத்தும் இந்த மதகுருக்கள் உங்கள் தலையில் ஏற்றுகிறார்கள். இந்த டாக்டர்கள் சொன்னது மிகவும் ஆபத்தானது, இப்படி 5 பிரசவிப்பது என்று. அவர்கள் சொன்னது இந்த பெண்ணே இல்லாமல் போய்விடுவார் என்று. பின்னர் இவர்களின் தேவை அதுதான். இந்த பெண்களை அழிக்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம். ஏனென்றால் அதுதான் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் பிரச்சாரம் செய்வது அவர்களின் மதத்தின் பகுதி. இதுதான் ஒருவரை அடிமையாக்கலாம். இதன் ஒரு பகுதியாக இதை செய்யும் போது அங்கு கல்வி கற்ற பெண்கள் இதை எதிர்க்க வேண்டும். நான் இதை அறிவியல் ரீதியாக பல டாக்டர்களிடம் கேட்டு இந்த வீடியோவில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். ஏனென்றால் நான் ஒரு டாக்டர் அல்ல, நான் ஒரு மருத்துவ தொழிலாளி அல்ல, நான் ஒரு பத்திரிகையாளன். பிறகு இதை பற்றிய தொடர்புடையவர்களிடம் கேட்டு புரிந்து கொண்டேன். ஏனென்றால் பிரசவம் என்பது மிகவும் சிக்கலானது என்று சொல்கிறார்கள். இது எளிதானது அல்ல. ஏனென்றால் கர்ப்பம் தாங்கியதிலிருந்து பெரிய பிரச்சனை. பல சம்பவங்கள் உள்ளன. பல பரிசோதனைகள் தேவை. இவை அனைத்தும் செய்ய வேண்டும். குழந்தையின் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டும், தாயின் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டும். ஆனால் மதவாதிகளான இவர்களுக்கு பெண்களை தொடர்ந்து பிரசவிக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் விவசாய நிலம் என்று
இவர்கள் பெண்களை கருதுகிறார்கள். அதனால் நான் இதை சொல்றது முஸ்லிம் சகோதரிகளுக்கு, நீங்கள் இதை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள். இவர்களுக்கு மத பைத்தியம் பிடித்து விட்டது. அவர்கள் எப்படியாவது இந்த பெண்களை 3-4 கட்ட வேண்டும். அதற்காக எப்படியாவது ஒரு வழி செய்து இந்த புதிய நிகழ்வை உருவாக்கி வருகிறார்கள். மத முறை இதுதான். டாக்டரை பார்க்கக்கூடாது. இவை அனைத்தும் பழைய நிகழ்வுகள். டாக்டரை பழைய காலத்திலும் பார்ப்பார்கள். நமக்கு இந்த கிராம வைத்தியர்கள் உள்ளனர். அதாவது நமது பாரம்பரியமானது. நான் சொல்வது மிகவும் பழைய காலம் அல்ல. 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு பாரம்பரிய கிராம வைத்தியர்கள் உள்ளனர். பாம்பு கடித்தாலும் பாரம்பரிய கிராம வைத்தியர்கள் தான். இன்றைய ஒரு முறை என்று சொல்வது முற்றிலும் மாறிவிட்டது. இதில் முழு அறிவியலும் இந்த விஷயங்களும் மருத்துவமும் அந்த வழியில் போகிறது. ஏனென்றால் அந்த வாழ்க்கை முறையில தான் நாம் வாழ்கிறோம். வீட்டில் பிரசவிக்கவும் டாக்டரை பார்க்கக்கூடாது, மருத்துவ சோதனைக்கு போகக்கூடாது, எந்த பரிசோதனைக்கும் போகக்கூடாது, குழந்தையின் ஆரோக்கியத்தை பார்க்கக்கூடாது, தாயின் ஆரோக்கியத்தை பார்க்கக்கூடாது. இது மிகவும் மறைக்கப்பட்ட நோக்கத்தின் ஒரு பகுதியாக இவர்கள் செய்கிறார்கள். அடுத்த ஒரு நிகழ்வு இந்த கல்வி கற்ற முஸ்லிம் சமூகத்தினருக்காக. நீங்கள் இப்படி வீட்டில பிரசவம் தொடங்கி முடிந்தால் ஒரு மருத்துவமனை, நான் சொன்னது பொருளாதாரம். அந்த இடத்தின் அந்த பொருளாதார மருத்துவமனை அல்லது ஒரு கிளினிக் பிரச்சனை இல்லாத ஒரு கிளினிக் மருத்துவமனையின் அங்கு கைனிகாலஜிஸ்ட் நிச்சயமாக உங்கள் சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார், பெண்ணாக இருப்பார். இவர்கள் இந்த கல்வி போய் படித்து வந்து டாக்டராக அங்கு இருக்கிறார்கள். உங்கள் மக்கள் இந்த சமூகத்தில் உள்ள டாக்டரை பார்க்க செல்வது நடந்தது, நல்லது. அங்கு ஒரு பொருளாதாரம் உள்ளது. அந்த சமூகத்தில், அந்த கிராமத்தில் அல்லவா, பகுதியில் அங்கு இவ்வளவு டாக்டர்கள் உள்ளனர், இவ்வளவு பேர் வேலைக்காரர்கள் உள்ளனர், இவ்வளவு பேர் நர்ஸ்கள் உள்ளனர். டாக்டருக்கு வேலை இல்லாமல் போகாதா? ஏனென்றால் ஒரு கிளினிக்கில் நடுத்தர நிலை மருத்துவமனையில் இந்த கைனிகாலஜி என்று சொல்வது அந்த மருத்துவமனையின் பொருளாதாரத்தின் தூண் ஆகும். நீங்கள் வீட்டில் பிரசவம் தொடங்கி முடித்தால் உங்கள் சமூகத்தில் உள்ள டாக்டருக்கு வேலை இல்லாமல் போகும். எல்லாம் ஒன்றாக கணக்கிட்டு பாருங்கள். அதுதான் இந்த முட்டாள்கள் சொல்றது. என்றால் பின்னர் அங்கு யாராவது மருத்துவமனை வைப்பார்களா? என்றால் மருத்துவமனை வைத்தால் நஷ்டம்தான். நான் இந்த மருத்துவமனை போவதை பற்றி பேசல. ஒரு உள்ளூர் சமூகம், அண்டை வீடுகள் என்று சொல்வது, அதில் ஒரு மருத்துவமனை உள்ளது. அதில் பல நிகழ்வுகள் உள்ளன. பல விஷயங்கள் அனைத்தும் கிளப்பில் சேர்ந்த பிறகு ஒரு சமூகம் அங்கு வாழ்கிறது. அதில் அனைவருக்கும் ஒரு நெட்வொர்க் உள்ளது. அந்த ஒரு நெட்வொர்க்கை முழுவதுமாக மாற்றிவிட்டால், அங்கு ஒரு மருத்துவமனை இல்லாமல் போனால், அங்கு ஏதாவது நோய் வந்துவிட்டால் பிறகு எங்கு போவது? இப்போது நோய் வந்தால் அதற்கு நீங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டாம் என்ற எண்ணத்தில் நீங்கள் பழைய நூற்றாண்டுக்கு திரும்பி விடுகிறீர்கள். இதுதான் நான் சொன்னது. இவர்கள் அனைவரும் மதரசா முட்டாள்கள். இவர்களுக்கு தகவல் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. அதனால்தான் இந்த ஹமாஸை ஆதரித்து, பயங்கரவாதிகளை ஆதரித்து நடக்கிறார்கள். அன்பான என் சகோதரரே, நான் அந்த அஸ்மாவின் அறிக்கையை படித்து அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து செய்ததை பார்த்து அந்த பெண்ணின் வாழ்க்கையை ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். 5 பிரசவம், பிறகு அந்த பெண் கொல்லப்பட்டாள். என்னவென்று ஒரு காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் கேரளத்தின் அரசாங்கம் கூட இப்படி ஒரு நிகழ்வு பிரச்சாரம் நடக்கும் போது அதற்கு எதிராக கேரளத்தின் ஆரோக்கிய அமைச்சர் முன்வந்து சொல்ல வேண்டும், இதை செய்யாதீர்கள், தவறு என்று. அந்த பெண்ணுக்கு அதற்கான நேரம் ஒன்றுமில்லை. இல்லென்றால் இங்கு ஓட் வங்கிக்கு பயந்து அவர்கள் சொல்வதில்லை. நான் இதை சொல்வது மிகவும் தீவிரமானது. நீங்கள் ஒரு தலைமுறையை அழிக்க, ஒரு பெண் சமூகத்தை அழிக்க இந்த மதகுருக்கள் இறங்கி இருக்கிறார்கள். தகவலும் கல்வியும் இவர்களுக்கு இல்லை. இருந்தாலும் அழிப்பது மட்டுமே இவர்களின் முக்கிய நோக்கம் என்று சொல்வது. இதற்கு எதிராக நீங்கள் வலுவாக பதிலளிக்க வேண்டும். நீங்கள் பெண்கள் ஒன்றாக நின்றால் போதும், இவர்கள் ஓடிவிடுவார்கள். இவர்கள் பயந்தாங்கொள்ளிகள். ஏனென்றால் இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள். மதவாதத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் இவை அனைத்தும் செய்கிறார்கள். இவர்கள் சமூகத்திற்கும் ஆபத்தானவர்கள். இப்போது பெண்களை அழிக்க இறங்கி வீட்டில் பிரசவம் என்று திரும்பி இருக்கிறார்கள். இன்றைய நேரத்தில் வீட்டில் பிரசவித்து சிறிது நேரம் கழித்து குழந்தைக்கு மேலும் சிக்கல் ஏற்படும். எல்லாம் கைனோ டாக்டர்கள் செய்வார்கள். துல்லியமாக சிக்கல் ஏற்படும். சரியான மருத்துவ பராமரிப்பு கிடைக்காவிட்டால் தாயோ குழந்தையோ மரணமடைய வாய்ப்பு மிகவும் அதிகம். இத்தகைய போக்குகளுக்கு எதிராக பெண்கள் வெளிப்படையாக முன்வர வேண்டும்.